ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி மார்கழி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமைங்க. செல்வம் பெருகணும் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தோட கடைசி வெள்ளியில் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தோட சிறப்புகளை பற்றி எல்லாருக்குமே தெரியும். மார்கழி மாதத்தில் வர ஒவ்வொரு நாளுமே சிறப்பு வாய்ந்த நாள் தான். இந்த மாதம் மார்கழி மாதம் வழிபாட்டிற்கெனவே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம். அப்படியான இந்த மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றுறதன் மூலம் சுக்கிர பகவானோட அருளையும் மகாலட்சுமி தாயாரோட அருளையும் ஒரு சேர பெற முடியுங்க. ஒருவர் நல்ல செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னா அவருக்கு சுக்கிரனுக்கு அதிதேவதையான மகாலட்சுமி தாயாரின் அருளும் நிச்சயமாக தேவை. இந்த ஒரு தீப வழிபாடு நிச்சயம் உங்களுக்கு இவை இரண்டையும் ஒன்றாக தரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்லைங்க. இந்த தீப வழிபாட்டை எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. இந்த தீப வழிபாட்டை காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் பண்ணால் ரொம்பவும் சிறப்பு. ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது அதில் நம்ம எதுவுமே பார்க்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. நம்ம சின்ன சின்ன தவறுகள் செய்தால் கூட அது பிரம்ம முகூர்த்தத்தில் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களால் பிரம்ம முகூர்த்த வேலையில் பண்ண முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் செய்கிறது ரொம்ப சிறப்புங்க. அப்படி இல்லைன்னா மாலை 6 மணிக்கு மேலே இந்த வழிபாட்டை செய்யுங்க. அதுவும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக தாங்க சொல்லப்படுது. இந்த வழிபாடு செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, முதல்ல உங்கள் வீட்டில் குத்து விளக்கு இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. 2 குத்து விளக்கு, 2 தாம்பாள தட்டு, 2 மந்தார இலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சாப்பிடுவோமே மந்தார இலை, அந்த மந்தார இலை, சோழிகள் உங்ககிட்ட இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது மருதாணி விதைகள். இதெல்லாம் தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்னா மாதுளை முத்துக்களை வைக்கணுங்க. இந்த 2 குத்து விளக்குகள் நல்லா பளிச்சுன்னு தேய்ச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கோங்க. எப்போதும் போல் ரெகுலராக விளக்கேற்றுற மாதிரி வீட்டில் விளக்கேற்றி வச்சுடுங்க. 2 தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இந்த 2 மந்தார இலை வைங்க. ஒருவேளை உங்களுக்கு மந்தார இலை கிடைக்கல அப்படின்னா வாழை இலை கூட வச்சுக்கோங்க. ஆனால் மந்தார இலை வைக்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த மந்தார இலைக்கு மேலே 2 இலையிலையும் உங்ககிட்ட சோழி இருக்குது இல்லைங்களா, எத்தனை சோழி இருக்குதோ அதை சரிசமமாக 2 பக்கமாக வச்சுருங்க. சோழி இல்லைன்னாலும் பரவாயில்லைங்க, ஆனால் சோழி இருந்தால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா மருதாணி விதை, அது ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னாவே எப்போவுமே வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மருதாணி விதை மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பொருள். அதை ஒரு கைப்பிடி அந்த 2 இலை மேலேயே வைங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த குத்து விளக்கை வைங்க. குத்து விளக்கை ரொம்ப அழகாக அம்மன் போல் மகாலட்சுமி தாயார் போல் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. அது உங்களால் எப்படி செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு அழகாக செய்யுங்க. ஆனால் குத்து விளக்கை நல்ல முறையில் அலங்காரம் செய்யணுங்க. இந்த குத்து விளக்கில் இழுப்பை எண்ணெய், புங்க எண்ணெய் 2ம் சேர்த்து ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. இந்த எண்ணெய்லாம் இப்போ ஸ்டோரில் விற்கிதுங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த எண்ணெய் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நெய் தீபம் ஏற்றி வைங்க. நெய் தீபம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்குங்க. அடுத்து குத்து விளக்குக்கு சாம்பிராணி தூபம் காட்டி வெத்தலைப்பாக்கு, மாதுளம்பழம், உங்ககிட்ட மாதுளம்பழம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கல்கண்டு கூட வச்சுக்கலாங்க. சுக்கிர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் கல்கண்டு. இனிப்பு வகைகள் எல்லாமே பிடிக்கும். இதெல்லாம் நெய்வேத்தியமாக வச்சுடுங்க. நல்ல வாசனமிக்க ஊதுவத்திகளை ஏற்றி வச்சுடுங்க. இந்த குத்து விளக்குக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வேறு மகாலட்சுமி மந்திரம், சுக்கிரன் மந்திரம் அல்லது அம்மனுடைய மந்திரங்கள் எது தெரிஞ்சாலும் சொல்லலாங்க. குங்கும அர்ச்சனை பண்ணிக்கலாம், காசால் அர்ச்சனை பண்ணிக்கலாம், தாமரை இதழால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். உங்களால் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. எளிமையாக பண்ண முடியும்னாலும் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் சொல்லி பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி நெய்வேத்தியமாக வச்ச பொருட்களை நீங்களும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க. இந்த வழிபாட்டை விரதம் இருந்தும் செய்யலாம். விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான உணவு எடுத்துக்கோங்க. இந்த வழிபாடு செய்யும் நாளில் கண்டிப்பாக நான்வெஜ்ஜை தவிர்த்துடுங்க. பூஜையை நிறைவாக செய்து முடித்த பிறகு பூஜைக்கு பயன்படுத்திய சோழி, மந்தார இலைகள், அதுக்கப்புறம் மருதாணி விதைகள் இதையெல்லாம் பணம் வைக்கிற இடத்துல வச்சுடுங்க. வாழ்க்கையில் அனைத்து செல்வ நலன்களையும் பெற்றுத்தரக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை இன்றைய மார்கழி மாதத்தில் கடைசி நாளில் தவறாமல் செஞ்சிடுங்க. இதன் மூலம் வரும் தை மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாங்க. உங்களுடைய பொருளாதார நிலையம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை பெறலாங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.